சர்வதேச நாடுகளின் முடிவுகளால் தவிர்க்க முடியாத இலங்கையின் நெருக்கடி. முட்டை பிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. விலையில் ஏற்பட்டு அதிரடி மாற்றம். பொய்யால் தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாது. அனுர அரசை சாடிய சஜித். வெளிநாடொன்றிலிருந்து திருப்பி அனுப்பப்பட உள்ள இலங்கையர்கள். இலங்கையில் மருந்து இறக்குமதியில் சரிவு. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அரிசி மற்றும் தேங்காய் பிரச்சினை. அனுர அரசாங்கம் தொடர்பான சாத்தியப்படாத எண்ணங்கள். யாழ் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மக்களின் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்றமையானது நாடு பொருளாதார நெருக்கடியை நோக்கி மீண்டும் நகர்ந்து செல்கின்றதா என கேள்வியை எழுப்பியுள்ளது என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். 2018 ஆண்டு வரை சீனா இலங்கையில் கணிசமான முதலீடுகளை செய்த நிலையில் அதன் பிறகு ஏற்பட்டு ஆட்சி மாற்றத்தால் சீனா தற்போது பெரிய முதலீடுகள் எதையும் செய்யவில்லை. இது தவிர அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளின் முதலீடுகளும் இலங்கைக்கு இன்னும் கிடைக்கவில்லை எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கைகள் தாமதமடையுமாக இருந்தால் பாரிய நெருக்கடி உண்டாகும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு முட்டையொன்றை 30 முதல் 35 ரூபாவிற்கு சில்லறை விலையில் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. சராசரியாக 50 கிராமுக்கு குறைவான எடையுள்ள முட்டை 30 ரூபாய் முதல் 32 ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கலாம் என அந்த சங்கத்தின் தலைவர் என்டன் அப்புகாமி தெரிவித்துள்ளார். 55 கிராமுக்கு மேலுள்ள பெரிய முட்டையை 33 முதல் 35 ரூபாய் வரையில் வாங்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் பெரும்பாலும் இந்த விலைக்கு முட்டைகள் கிடைப்பதாகவும் முட்டைகளை இந்த விலைக்கு மேல் வாங்க வேண்டாம் எனவும் நுகர்வோரை அவர் கேட்டுக்கொண்டார். வரும் பண்டிகை காலத்தில் முட்டையை 30 முதல் 35 ரூபாய் வரை விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளோம். எனவே இன்று முதல் அனைத்து சில்லறை கடைகளிலும் முட்டை விலையை 35 ரூபாவிற்கு குறைவாக விற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 2023 ஆண்டு காலகட்டத்தில் ஒரு முட்டை 65 தொடக்கம் 70 விலையில் இருந்தது. ஆனால் முட்டை உற்பத்தி அதிகரித்து சந்தையில் இன்று விலை நிலையாக உள்ளது. அனைத்து விவசாயிகளுக்கு முட்டை உற்பத்தி உபரியாக உள்ளது. 50 கிராம் முட்டையை 30 ரூபாய் முதல் 32 ரூபாய்க்கு பெறலாம். 55 கிராமுக்கு மேலுள்ள முட்டைகள் 33, 34, 35 ஆகிய விலைகளில் வாங்கலாம். அதற்கு அதிகமாக விற்றால் அதனை வாங்க வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மக்கள் பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வரும் நிலையில் பொய்யால் ஆட்சி செய்யும் புதிய அரசாங்கத்தின் உண்மை நிலை மக்கள் மத்தியில் தற்போது வெளிப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நியோமல் பெரேரா தலைமையில் கமுனுகம பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் எந்த வகையான வேலை திட்டம் மற்றும் எவ்வாறான ஆட்சி முறை முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பில் சகலரும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் அளித்த வாக்குறுதிகளையும் செயல்பாட்டையும் பார்க்கும்போது அவற்றிற்கு இடையே பெரிய இடைவெளி காணப்படுகின்றது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியம் 15 ரூபாவில் இருந்து 25 ரூபாயாக 10,000 அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டாலும் அந்த பணம் முறையாக கிடைக்கப்படவில்லை என முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மின் கட்டணம் 33 வீதமாக குறைக்கப்படும் என்று கூறப்பட்டும் அதையும் நிறைவேற்ற இவர்களால் முடியவில்லை. இன்னும் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை திருத்துவது தொடர்பில் பேசவே முடியாது என்று அரசாங்கம் தற்போது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது. பொருட்களின் விலையை குறைப்போம், வாழ்க்கை சுமையை குறைப்போம் என்று தேர்தல் மேடைகளில் பிரஸ்தாபித்தாலும் இன்று தேங்காய் தட்டுப்பாடும் அரிசி தட்டுப்பாடும் நிலவி வருகின்றது. வெளிநாட்டில் இருந்து அரிசி இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று கூறிய இவர்கள் இன்று வெளிநாட்டில் இருந்து கூட அரிசியை இறக்குமதி செய்து வருகின்றனர். அரிசி தட்டுப்பாட்டிற்கும் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கும் தேசிய ரீதியில் தீர்வு இல்லை. இவற்றை நாம் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் வேலைவாய்ப்பு பெற்றுச் சென்றுள்ள இலங்கையர்கள் பலர் இலங்கைக்கு திரும்பி அனுப்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசா விதிமுறை மீறல் சம்பவம் காரணமாக இவர்கள் திருப்பி அனுப்பப்பட உள்ளனர். குறித்த தகவலை இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டுக்கு விவசாயத்துறை வேலைவாய்ப்புக்கான விசா பிரிவில் வேலைவாய்ப்பை பெற்று சென்றுள்ள இலங்கையர்கள் சிலர் தங்கள் பணியிடத்திலிருந்து தப்பி சென்று ஹோட்டல் துறையில் வேலை ஈடுபடுகின்றனர். இதனை அடுத்து இஸ்ரேலிய அதிகாரிகளினால் சுமார் 17 பேரளவான இலங்கையர்கள் தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் விரைவில் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரோ அறிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த ஆண்டு சுமார் 2000 எண்ணிக்கையிலான மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வரும் 750 குறைவடைந்துள்ளது.
இது 62.5 குறைப்பை குறைக்கின்றது. அதிகாரிகள் உரிய கொள்முதல் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதால் மருந்துகளை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதே இதற்கு காரணம். கொள்முதல் குழுக்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள புதிய அதிகாரிகள் நடைமுறை முடிவுகளை எடுக்க தயங்கி வருகின்றனர். எனினும் மருத்துவ அதிகாரிகளினால் உறுதிப்படுத்தப்பட்டபடி தற்போது நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளின் நிலைமை சமாளிக்கக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. எனினும் கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது காணப்பட்ட மோசமான நிலைமையை மருந்து பற்றாக்குறை இன்னும் எட்டவில்லை. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று குறைவடைந்துள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த அமைப்பு மெதுவாக உருவாக்கி மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரமுவ கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும். மேலும் மத்திய சப்ரமுவ மற்றும் தென் மாகாணங்களில் காலை வெளியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அரிசி மற்றும் தேங்காய் ஆகியவற்றின் விலை அதிகரிப்பிற்கும் பற்றாக்குறைக்கும் அனுர் அரசாங்கத்தை குற்றம் சுமத்துவதில் பயனேதுமில்லை என்று பேராசிரியர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பதவிக்கு வந்த உடனேயே வீழ்ந்திருந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திவிடலாம், அனைத்தையும் மாற்றிவிடலாம் என நினைப்பது சாத்தியப்படாத ஒரு விடயம். அவ்வாறு செய்யவும் முடியாது. அதே சமயம் இலங்கை போன்ற ஒரு நாடு IMFN இதனுடைய நிகழ்ச்சி திட்டத்திற்குள் இருக்கும்போது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதனையும் செய்ய முடியாது. அதற்குள்ளேயே இருந்து சில விடயங்களை மாற்ற முடியும். அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்ய போகின்றது. தற்போதைய அரசாங்கம் தாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரிசி இறக்குமதி செய்ய போவதில்லை, உள்நாட்டில் உள்ள வளங்களை பயன்படுத்தித்தான் அரிசி உற்பத்தி செய்ய போகின்றோம் என்று கூறினர். அதில் தவறொன்றும் இல்லை. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து 2 மாதங்கள் தான் ஆகின்றன. அரிசி உற்பத்தி செயல்முறைக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலான காலம் தேவை. ஆகவே அரிசி தட்டுப்பாட்டிற்கு தற்போதைய அரசாங்கத்தை குற்றம் சுமத்துவது பயனில்லை. அதேபோலத்தான் தேங்காயும் விலங்குகளின் காரணமாகவும் வானிலையின் காரணமாகவும் பயிர் அழிவுகள் மிக மோசமாக இடம்பெற்றுள்ளன. விளைச்சலில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதுதான் தேங்காய் விளைச்சலில் ஏற்பட்டுள்ளது என குறிப்பிடுகின்றார். நாகப்பட்டினத்திற்கும் இடையேயான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாரத்திற்குள் 6 நாட்கள் மேம்பட்ட வசதிகளுடன் ஆரம்பமாக உள்ளதாக காங்கேசந்துறை நாகை படகு சேவை முதலீட்டாளர் பொன்னுச்சாமி சுந்தரராஜ் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதும் காலநிலை முன்னெச்சரிக்கையின் காரணமாக தற்காலிகமாக சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த மாதம் 23ஆம் தேதி வரை வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்குவதற்கான நிலைமைகளும் உள்ளன. இதனால் 19ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஏற்பாடாகவிருந்த படகு சேவை சிறிய காலத்திற்குள் ஒத்திவைத்துள்ளோம். இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரியில் மீண்டும் காங்கேசந்துறைக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையேயான படகு சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு இதனை சுபம் நிறுவனமே நேரடியாக கையாளப் போகின்றது.